Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Halo Alkenes and Halo Arenes chapterல இருந்து book exercise question number 6.11. So 11th question நம்ம பார்க்க போறோம். Question, how will you bring the following conversions? So நமக்கு reactant product கொடுத்துட்டாங்க. அந்த conversions நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதான் question. So ஒரு 10 conversion நமக்கு இருக்கு. நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். First, ethanol to but1ine. So first நம்ம reactant எழுதிக்குவோம், product எழுதிக்குவோம், அதுக்கு அப்புறமா conversion போலாம். So இந்த இடத்துல ethanol CH3 CH2OH. So இதை நம்ம என்னவா convert பண்ண போறோம்? but1ine convert பண்ண போறோம். So triple bond வரப்போது CH3 CH2 C triple bond CH. So இது ethanol, இது but1ine. இப்போ இதனுடைய conversion பார்க்கலாம். So நம்ம alcohol இருந்து start பண்ண போறோம். இப்போ CH3 CH2 OH. So இத first நம்ம thionyl chloride கூட treat பண்றோம். So SOCl2. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல SO2வும் HClலும் ரிமூவ் ஆகும். ஒரு Cl இதுல வந்து ஆட் ஆகும். ஸோ அதை நம்ம எப்படி பார்ப்போம்? இப்படி உடைப்போம். இதுல ஒரு Cl, இதுல ஒரு Cl, இதுல SO. ஸோ அப்போ நமக்கு ப்ராடக்ட் வந்து CH3 CH2 Clன்னு கிடைக்கும். இத நம்ம எது கூட ட்ரீட் பண்ண போறோம் அப்படின்னா HC triple bond C மைனஸ் Na பிளஸ் கூட ட்ரீட் பண்ணும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இதுல இருக்க என்ஏவும் இதுல இருக்க சிஎலும் NaCl வெளியில போயிடுது. அப்போ இந்த கார்பன் இந்த கார்பன்ல வந்து அட்டாச் ஆகும். அப்போ நமக்கு CH3 CH2. ஸோ இந்த கார்பன் இப்போ வந்து அட்டாச் ஆகும் C ட்ரிபிள் பாண்ட் CH. ஸோ நமக்கு எத்தனால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எத்தனால், அப்புறம் எத்தில் குளோரைடு வந்திருக்கு. இது வந்து but1ine. So first conversion முடிஞ்சிருச்சு. Second conversion ethane to bromoethene. So ethane CH3 CH3. இது நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? bromoethene. So CH2 double bond CH Br convert பண்ணும். So start பண்ணுவோம். CH3 CH3. So இதுல நம்ம bromine light என்னாகும்? இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இதுல இருக்க ஒரு Br கூட சேர்ந்து HBr வெளியில போயிடும். அப்போ மீதம் இருக்கக்கூடிய Br இந்த கார்பன்ல வந்து அட்டாச் ஆகும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3 CH2 Br நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து ஈத்தீன் வரணும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஈத்தேன் பார்ட் ஒரு சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட் தான் இருக்கு. நம்மளுக்கு டபுள் பாண்டட் காம்பவுண்ட் வேணும். ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? எலிமினேஷன் பண்ணுவோம். ஸோ எலிமினேஷன் எப்படி செய்வோம்? ஆல்கில் ஹாலைட்ல எலிமினேஷன் செய்யணும்னா ஆல்கஹாலிக் KOH. ஸோ அப்போ ஆல்கஹாலிக் KOH நம்ம ஆட் பண்ணும்போது ஸோ இது CH2 ஒரு ஹைட்ரஜன் வெளியில எடுத்திருக்கோம். இது CH2 Br. ஸோ பீட்டா பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வெளியில போயிடும். அதே மாதிரி இந்த ஆல்பா கார்பன்ல இருக்கக்கூடிய ஹாலஜன் எலிமினேட் ஆகும். ஸோ ஆரோ எப்படி காமிப்போம்? இதுல இருக்கக்கூடிய இந்த OH மைனஸ் என்ன பண்ணும்? இந்த புரோட்டானை எடுக்கும் பொழுது இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க ஷிஃப்ட் ஆகும். ஸோ Br மைனஸா வெளியில போகும். ஸோ நமக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? CH2 இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கும். இப்போ CH2ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஈத்தீன் கிடைக்குது. இப்போ இதை நம்ம ஃபர்தரா என்ன பண்ண போறோம் அப்படின்னா bromine in CCl4 கூட ட்ரீட் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? இதுல இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் உடையும். ஸோ இதை எப்படி எழுதலாம்? நம்ம CH2
டபுள் பாண்ட் CH2ல இருந்து ஒரு பாண்ட் உடைஞ்சி இதுல ஒரு Br-ம் இதுல ஒரு Br-ம் அட்டாச் ஆகும். ஸோ அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? CH2 இங்க ஒரு Br, மறுபடியும் CH2 இதுல ஒரு Br. இப்போ எனக்கு என்ன செய்யலாம்? மறுபடியும் ஆல்கஹாலிக் KOH ஓட நம்ம போடும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும்? இப்போ இது ஆல்பா கார்பன்னா அதுக்கு இது பீட்டா, இது ஆல்பா கார்பன்னா அதுக்கு இது பீட்டா. நம்மளுக்கு ஒரே ஒரு Br-ம் ஒரு புரோட்டானும் தான் வெளியில போகணும். ஸோ நம்ம இந்த Br-ஐயும் சரியா, இந்த Br-ஐயும் இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கார்பன்ல இருந்து இந்த ஹைட்ரஜனையும் நம்ம எலிமினேட் பண்றோம். ஸோ இந்த ஹைட்ரஜன் இதுல இருக்க OH ஓட சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடும். இந்த Br மைனஸ் இந்த K+ ஓட சேர்ந்து KBr-ஆ மாறிடும். ஸோ அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல பீட்டா எலிமினேஷன் நடந்ததுன்னா நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல CHBr அப்படியே இருக்கு, இங்க டபுள் பாண்ட் CH2. ஸோ இங்க நம்மளுக்கு புரோமோ ஈத்தீன் கிடைக்கும். புரோமோ ஈத்தீன். ஸோ இந்த Br தான் எலிமினேட் பண்ணணும்னு இல்லை, நீங்க இந்த Br-ஐயும் இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜனையும் எடுத்தாலும் இதே புரோமோ ஈத்தீன் நமக்கு கிடைக்கும். ஸோ செகண்ட் கன்வர்ஷன் ஈத்தேன்ல இருந்து புரோமோ ஈத்தீன் இப்படிதான் செய்யணும். அடுத்தது தேர்ட் ஒன், ப்ரோப்பீன் டு 1 நைட்ரோ ப்ரோப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ப்ரோப்பீன் CH3 CH டபுள் பாண்ட் CH2. இது நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம்? 1 நைட்ரோ ப்ரோப்பேனா கன்வெர்ட் பண்றோம். ஸோ CH3 CH2 CH2 NO2 நம்ம கன்வெர்ட். ஸோ அப்போ ப்ரோப்பீனை நம்ம என்னவா மாத்த போறோம்? ஒரு நைட்ரோ ப்ரோப்பீனுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் CH3 CH டபுள் பாண்ட் CH2. இதுல நம்ம ஒரு ஹாலோ ஆசிட், ஸோ HBr நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம HBr ஆட் பண்ணும்போது இது அன்சிமெட்ரிக்கல் அல்கீனா இருக்கறனால நம்ம நம்மளுக்கு ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி மார்கோனிகோவ் ரூலோ அல்லது ஆன்டி மார்கோனிகோவ் ரூலோ நம்ம அப்ளை பண்ணோம். இன்கேஸ் நம்ம இந்த இடத்துல மார்கோனிகோவ் ரூல் அப்ளை பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல ஹைட்ரஜனும் இந்த இடத்துல Br-ம் நமக்கு கிடைக்கும். ஸோ செகண்ட் கார்பன்ல தான் நம்மளுக்கு Br. இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட், ஸோ இது மார்கோனிகோவ் நம்ம ஃபாலோ பண்றோம்னா ப்ராடக்ட் இப்படி வருது. இப்போ இத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒன்னு சில்வர் நைட்ரைட் அல்லது பொட்டாசியம் நைட்ரைட் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ரியேஜன்ட் கூட நம்ம ட்ரீட் பண்ணோம்னா என்ன ஆகும்? இதுல இருக்க Ag இதுல இருக்க Br AgBr ஆகவோ அல்லது இதுல இருக்க K இதுல இருக்க Br KBr ஆகவோ போச்சுன்னா இந்த NO2 எந்த பொசிஷனுக்கு வரும்? இதுக்கு பதிலா செகண்ட் பொசிஷனுக்கு வரும். ஸோ அப்ப நம்மளுக்கு 2 நைட்ரோ ப்ரோப்பேன் கிடைக்கும். ஆக்சுவலா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா 1 நைட்ரோ ப்ரோப்பேன். அப்போ நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த Br எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கணும்? இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருந்தாதான் நமக்கு இந்த மாதிரி சில்வர் நைட்ரைட் அல்லது பொட்டாசியம் நைட்ரைட்டோட ட்ரீட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 1 நைட்ரோ ப்ரோப்பேன் வரும். ஸோ அதனால நம்ம HBr கூட இந்த ப்ரோப்பீனை போடும் பொழுது இங்க நம்ம ஆன்டி மார்கோனிகோவ் ரூல் அப்ளை பண்ணும். ஸோ ஆன்டி மார்கோனிகோவ் ரூல்னா HBr கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? கண்டிப்பா பெராக்சைடு ஆட் பண்ணிருக்கோம். ஸோ பெராக்சைடு ஆட் பண்ணோம்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? நமக்கு இங்க Br-ம் இங்க ஹைட்ரஜனும் ஆட் ஆகும். ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH3 CH2 CH2Br-ன்னு வரும். இப்போ நம்ம இதுல என்ன பண்ணலாம்? AgNO2 அல்லது KNO2 ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ AgNO2 யூஸ் பண்ணோம்னா AgBr எலிமினேட் ஆகும். KNO2 யூஸ் பண்ணீங்கன்னா KBr எலிமினேட் ஆகும். ஸோ நம்ம AgBrன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பார்ட் என்ன ஆகுது? எலிமினேட் ஆகும். ஸோ எலிமினேட் ஆச்சுன்னா NO2 இந்த Br-க்கு பதிலா அங்க சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ நம்மளோட மெயின் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH3 CH2 CH2 NO2. ஸோ நைட்ரோ ப்ரோப்பேன்.
1 nitropropane. So இந்த இடத்துல propene. So conversion of propene to 1 nitropropane முடிஞ்சது. அடுத்தது fourth one, toluene to benzyl alcohol. So first toluene எழுதுவோம். tolueneன்றது benzene ringல ஒரு CH3 attach ஆயிருக்கும். இதை நம்ம benzyl alcoholோட மாத்துறோம். CH2OH மாத்தும். So இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். So toluene இதுல chlorine Cl2 in presence of sunlight. என்னாகும்? இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜனும் இதுல இருக்க ஒரு Clம் HCl வெளியில போயிடும். சோ அந்த மூணாவது ஹைட்ரஜனுக்கு பதிலா Cl போய் அந்த கார்பன்ல அட்டாச் ஆகும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? CH2Cl பென்சைல் குளோரைடு ஃபார்ம் ஆகும். சோ இது toluene, இது பென்சைல் குளோரைடு. இப்போ நம்மளுக்கு இது ஆல்கஹாலா மாறணும். சோ ஆட்டோமேட்டிக்கா இதை நம்ம என்ன பண்ணுவோம்? aqueous KOH ஆல்கஹாலிக் KOH போடுறோம்னா அந்த இடத்துல பீட்டா ஹைட்ரஜன் இருந்ததுன்னா அது எலிமினேஷன் அண்டர்கோ ஆகும். இங்க நம்ம aqueous பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போடுறோம். சோ என்னாக ஆரம்பிக்கும்? இங்க இருக்க OH இந்த Cl சப்ஸ்டிடியூட் பண்ணும். சோ அப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது இந்த K இந்த Cl ஓட சேர்ந்து KCl வெளியில போயிடுது. அப்ப நம்மளுக்கு மெயின் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? சோ இது வந்து ஹீட்டும் பண்றோம். இந்த இடத்துல CH2OH நமக்கு கிடைக்கும். சோ பென்சைல் alcohol. So toluene to benzyl alcohol conversion முடிஞ்சது. அடுத்தது fifth conversion, propene to propyne. So propene என்னது? CH3 CH double bond CH2. So இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம்? propyne கன்வெர்ட் பண்ண போறோம். So CH3 C triple bond CH மாத்த. இப்போ இங்க நம்ம என்ன செய்யறோம்னு பார்ப்போம். So ஸ்டார்ட் பண்ணும்போது propene CH3 CH double bond CH2. So இப்போ நம்ம இந்த இடத்துல bromine in CCl4 கொடுத்தோம்னா கார்பன் டெட்ராக்ளோரைட் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? இந்த பாண்ட் டபுள் பாண்ட் உடையும். இதுல ஒரு Brம் இதுல ஒரு Brம் நம்ம ஆட் பண்ண போறோம். சோ அப்போ ப்ராடக்ட் வந்து CH3 CH Br single bond CH2 Br நமக்கு வரும். சோ இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்ப எப்படி ஃபார்ம் ஆகணும்? நம்ம இந்த இடத்துல ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட போறோம். சோ டபுள் எலிமினேஷன் இங்க இருக்கும். சோ இந்த Br இது வந்து ஆல்பா, இந்த Br வந்து இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்குன்னா இது ஆல்பா, அதனுடைய பீட்டா இது. அப்போ இதுல இருக்க ஒரு Brம் அதனுடைய கரஸ்பாண்டிங் பீட்டா ஹைட்ரஜனும் ஒரு HBr ரிமூவ் ஆகுது. சோ HBr ஒன்னு. அடுத்தது இந்த Br இது கார்பன் ஆல்பானா இதனுடைய கரஸ்பாண்டிங் பீட்டா கார்பன் இது, அதுல இருக்கக்கூடிய பீட்டா ஹைட்ரஜன் இது. சோ அப்போ இந்த Brம் அதனுடைய கரஸ்பாண்டிங் பீட்டா ஹைட்ரஜனும் இன்னொரு ஒரு HBr. சோ HBrனா ஆக்சுவலா இங்க எப்படி போடுவோம்? நம்ம இந்த இடத்துல இங்க வெளியில வர ஹைட்ரஜன் இங்க இருக்கக்கூடிய OH ஓட சேர்ந்து வாட்டர் மாலிக்யூலா போகும். இங்க வெளியில வர Br K ஓட சேர்ந்து KBr போகும். சோ அப்ப ரெண்டு வாட்டர் மாலிக்யூலும் ரெண்டு KBrம் ரிலீஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆக ஆரம்பிக்கும்? இந்த Br வெளியில போனோம்னா இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க ஷிஃப்ட் ஆகும். சோ சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய Br போன உடனே இந்த எலக்ட்ரான்ஸ் மறுபடியும் இந்த கார்பன் கார்பனுக்கு நடுவில் ஷிஃப்ட் ஆகும்போது டபுள் பாண்ட் இப்ப ட்ரிபிள் பாண்ட் ஆகும். சோ நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH கிடைக்கும். சோ இங்க நம்மளுக்கு ப்ரோபீன் ஸ்டார்ட் பண்றோம், ப்ரோபைன்ல முடிக்கும். So conversion of propene to propyne முடிஞ்சது. அடுத்தது sixth conversion,
ethanol to ethyl fluoride. So ethanol CH3 CH2OH. இது நம்ம என்னவா மாத்த போறோம்? ethyl fluoride. So CH3 CH2 F மாத்துறோம். So இந்த கன்வர்ஷன் ரொம்ப ஈஸி. இங்க நம்ம ஆல்கஹாலை ஒரு அல்கில் ஹாலைடா மாத்தணும். அதுக்கப்புறம் அதை ஃப்ளூரைடா மாத்தணும். So அந்த அல்கில் ஹாலைடு டு ஃப்ளூரைடு கன்வர்ஷன் வந்து நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம்? ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் படிச்சிருக்கோம். So இப்ப கன்வர்ஷன் போலாம். So CH3 CH2OH. So ethyl ஆல்கஹாலை நம்ம ஒரு அல்கில் ஹாலைடா மாத்த போறோம். So thionyl chloride கூட நீங்க ட்ரீட் பண்ணலாம். So thionyl chlorideோட போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? இதுல ஒரு Cl, இதுல ஒரு Cl, இங்க SO. So அப்ப நம்மளுக்கு SO2ம் HClம் ரிமூவ் ஆயிடுது. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? நமக்கு இந்த பார்ட் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. So CH3 CH2 Cl குளோரோ ஈத்தேன். So இது வந்து எத்தில் குளோரைடு அல்லது எத்தனால். இது வந்து குளோரோ ஈத்தேன். So இப்போ நம்ம இந்த குளோரோ ஈத்தேனை ஒரு மெட்டல் ஃப்ளூரைடோட, ஸோ நம்ம இந்த இடத்துல AgF சில்வர் ஃப்ளூரைடோட ட்ரீட் பண்றோம்னா இதுல இருக்கக்கூடிய இந்த Agயும் இதுல இருக்கக்கூடிய Clலும் சேர்ந்து AgCl வெளியில போயிடும். அப்ப ஃப்ளூரின் கார்பன்ல வந்து அட்டாச் ஆகும்போது நமக்கு CH3 CH2F கிடைக்கும். ஸோ எத்தில் ஃப்ளூரைடு அல்லது ஃப்ளூரோ ஈத்தேன் ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? சோ எத்தனால் டு எத்தில் ஃப்ளூரைடு முடிஞ்சது. அடுத்தது 7th கன்வர்ஷன், புரோமோ மீத்தேன் டு ப்ரோப்பனான். சோ புரோமோ மீத்தேன் எப்படி எழுதுவோம்? CH3Br. இது நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம்? ப்ரோப்பனான். ப்ரோப்பனான்னா அசிட்டோன், COCH3. சோ CO அப்படின்றது C டபுள் பாண்ட் O. சோ இது வந்து நம்ம வந்து இந்த சாப்டர் உள்ள நம்மளுக்கு கொடுக்காத வந்து ரியாக்ஷன் பார்ப்போம். இது CH3Br. இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஆல்கஹாலிக் KCN ஓட ட்ரீட் பண்ணோம். ஸோ KCN AgCN நம்ம பார்த்திருப்போம். ஸோ KCN அப்படின்றதுனால இதுல இருக்கக்கூடிய Kவும் Brம் KBr வெளியில போயிடுது. அப்போ CN Cல வந்து அட்டாச் ஆகும்போது நமக்கு CH3C. ஆக்சுவலா பார்த்தோம்னா இது ட்ரிபிள் பாண்ட் N, மெத்தில் சயனைடு நமக்கு கிடைக்குது. இது வந்து புரோமோ மீத்தேன் அல்லது மெத்தில் புரோமைடு. புரோமோ மீத்தேன், இது மெத்தில் சயனைடு. இப்போ இதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஆட் பண்ண போறோம். ஸோ CH3MgBr, மெத்தில் மெக்னீசியம் புரோமைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். இப்போ இங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு இந்த மெக்கானிசம் வந்து தெரிஞ்சிருக்கும். CH3C ட்ரிபிள் பாண்ட் N. இதுல வந்து இந்த CH3MgBr நம்ம போடும் பொழுது இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல இருக்கக்கூடிய இந்த மெத்தில் பார்ட் என்ன பண்ணும்? இந்த கார்பனுக்கு வரும். அப்போ இந்த MgBr பார்ட் எங்க வரப்போகுது? இந்த நைட்ரஜனுக்கு வரும். அப்ப நம்மளுடைய ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? அப்ப இங்க டபுள் பாண்ட் என்ன ஆயிடும்? பிரேக் ஆகி ட்ரிபிள் பாண்ட் பிரேக் ஆகி டபுள் பாண்டா மாறும். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல CH3C, இங்க வந்து ஒரு CH3 அட்டாச் ஆயிடுது. இப்போ ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்ட் ஆயிடுது NMgBr. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஹைட்ரோலைசிஸ் பண்ண போறோம். ஸோ ஹைட்ரோலைஸ் பண்றோம். ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல 2 வாட்டர் மாலிக்யூல்ஸ் நம்மளுக்கு இன்வால்வ் ஆக போகுது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஒரு வாட்டர் மாலிக்யூல் தான் பார்த்துருப்போம். இப்போ இந்த இடத்துல 2 வாட்டர் மாலிக்யூல் இன்வால்வ் ஆக போகுது. ஸோ இப்போ 2 வாட்டர் மாலிக்யூல்னா டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா ஸோ 2னா 4 ஹைட்ரஜனும் 2 ஆக்சிஜனும் இருக்கும். இந்த பாண்ட் வந்து இந்த நைட்ரஜன் கார்பன் பாண்ட் வந்து கிளியரா உடஞ்சி இந்த கார்பன்ல ஆக்சிஜன் ஆட் ஆகுது. அப்போ CH3C டபுள் பாண்ட் O CH3. ஸோ ப்ரோப்பனோன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் இந்த நைட்ரஜன் மெக்னீசியம் பாண்டும் பிரேக் ஆயிட்டு மெக்னீசியம்ல OH போயிடுது.
மீதம் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும்? 3 ஹைட்ரஜன். ஸோ 2 ஆக்ஸிஜன் முடிஞ்சிருது. 1 ஹைட்ரஜன் முடிஞ்சிருது. மீதம் இருக்கக்கூடிய 3 ஹைட்ரஜனும் இந்த நைட்ரஜன் கூட சேரும். அப்ப நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகுது? இந்த பார்ட். ஸோ CH3 C டபுள் பாண்ட் O CH3. ஸோ நமக்கு தேவையான ப்ரோப்பனோன் இது. அது இல்லாம வேற என்னென்ன ப்ராடக்ட் நம்ம எலிமினேட் பண்றோம்? அமோனியா NH3. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா MgOH Br. ஸோ இதுதான் வந்து புரோமோ மீத்தேன் டு ப்ரோப்பனோனுக்கான கன்வர்ஷன். ஸோ இது நம்மளுக்கு சாப்டர் உள்ள குடுக்கல. நம்ம இது புதுசா வந்து பார்ப்போம். அதனால கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 8th கன்வர்ஷன். பியூட் 1-ene to பியூட் 2-ene. ஸோ இங்க எழுதுவோம். ஃபர்ஸ்ட் பியூட் 1-ene CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2. இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம்? பியூட் 2-ene அல்லது 2-butene கன்வெர்ட் பண்ண போறோம். CH3 CH டபுள் பாண்ட் CH CH3. ஸோ இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். CH3 CH2 CH double bond CH2. So இதுல நம்ம என்ன செய்ய போறோம்? HBr add பண்ணும். So இங்க நம்மளுக்கு double bond வந்து first பொசிஷன்ல இருந்து எங்க வரப்போகுது? செகண்ட் பொசிஷனுக்கு வரப்போகுது. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்படியே டைரக்டா நம்ம மார்க்கோனிகோவ் ரூல் அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ மார்க்கோனிகோவ் ரூல் படி ஹைட்ரஜன் இந்த இடத்துலயும் Br இந்த இடத்துலயும் நம்மளுக்கு ஆட் ஆகும். அப்பதான் நம்மளுக்கு எலிமினேஷன் ஈஸியா இருக்கும். அப்போ CH3 CH2 CH Br CH3ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இதனுடைய பேரு பியூட் 1-ene அல்லது 1-butene. இங்க என்ன ஆகுது? செகண்ட் கார்பன்ல Br அட்டாச் ஆயிருக்கு. அதனால 2-bromo. மொத்தம் 4 கார்பன் இருக்கு. ஸோ பியூட் எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஏன் 2-bromo butane. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எலிமினேஷனுக்கு உட்படுத்த போறோம். ஸோ ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த Br அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த கார்பன் ஆல்பா கார்பன். அதுக்கு பக்கத்துல இருக்கிற இதுவும் பீட்டா தான். இதுவும் பீட்டா. ஸோ இந்த பக்கம் பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு, அந்த பக்கமும் பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ 2 இடத்துல இருந்து நம்மளுக்கு எலிமினேஷன் பாசிபிள். ஆனா நமக்கு ப்ராடக்ட் வந்து பியூட் 2-ene வேணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹைட்ரஜனை எலிமினேட் பண்ணணும்னா நமக்கு வந்து இதே காம்பவுண்ட் தான் நம்மளுக்கு கிடையாது. அதாவது ஸ்டார்டிங் காம்பவுண்டே நமக்கு ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதனால நம்ம ஹைட்ரஜனை எங்கிருந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா பீட்டா பொசிஷன், அதாவது இந்த சைட்ல இருக்கக்கூடிய கார்பன்ல இருந்து ஹைட்ரஜனை நம்ம எலிமினேட் பண்ணணும்னா நம்மளுக்கு டபுள் பாண்டு இந்த கார்பனுக்கும், அதாவது 1 2 3 2க்கும் 3 கார்பனுக்கும் நடுவுல வரும். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து பியூட் 2-ene கிடைக்கும். இப்போ நம்ம எதை எலிமினேட் பண்ண போறோம்? இங்க நான் கீழே எழுதுறேன். CH3 CH இந்த ஹைட்ரஜனை வெளியில காமிச்சிருக்கோம். இது CH Br இங்க CH3. ஸோ இப்போ எலிமினேஷன் இதுல இருந்து வரக்கூடிய OH மைனஸ் இந்த புரோட்டானை எடுக்குது. அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் Br எடுத்துட்டு Br மைனஸா வெளியில போகுது. ஸோ வெளியில போற Br மைனஸ் இந்த Kவோட சேர்ந்து KBr மாறும். அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு வாட்டர் மாலிக்யூலும் ஒரு KBrம் எலிமினேட் ஆகுது. ஸோ நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? CH3 CH டபுள் பாண்ட் CH CH3. ஸோ பியூட் 2-ene. So but 1-ene to but 2-ene ஓட கன்வர்ஷன் இது. அடுத்தது 9th கன்வர்ஷன் 1-chlorobutane to N-octane. So முதல்ல இங்க எழுதுவோம் 1-chlorobutane CH3 CH2 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 Cl. So 1-chlorobutane நம்ம என்ன பண்ண போறோம்? N-octane. So N-octane அப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்து 8 கார்பன் செயின்ல இருக்க போகுது. So CH3 CH2 CH2
CH2 4 5 6 7 8. So 1 2 3 4 5 6 7 8. So இது n octane. So நம்ம 1 chlorobutane n octane convert பண்றோம். So நம்ம வந்து Woods reaction படிக்கும்போது என்ன படிச்சிருப்போம்? parent alkyl halideல எத்தனை கார்பன் இருக்கோ அதுக்கு அப்படியே டபுள் த நம்பர் ஆஃப் கார்பனோட நம்மளுக்கு ஹைட்ரோகார்பன் கிடைக்கும். அதுதான் வந்து Woods reaction. So இங்க பேரண்ட்ல பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா 4 கார்பன் இருக்கு. நம்மளோட எண்ட் ப்ராடக்ட்ல 8 கார்பன் வருது. அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து என்ன ரியாக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம Woods ரியாக்ஷன் பார்க்கணும். Woods ரியாக்ஷன்னா நம்மளுக்கு அல்கில் ஹேலைடு கூட சோடியமும் ட்ரை ஈத்தரும் கொடுக்கணும். ஸோ இப்போ ரியாக்ஷன் எழுதும். இப்போ CH3 CH2 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 Cl. ஸோ நான் இங்கே எழுதுறேன் 2 molecules of alkyl halide. CH2 CH2Cl plus எத்தனை சோடியம் எடுத்துக்கணும்? 2 சோடியம். எதுக்கு நான் கீழே எழுதுறது? நீட்டமா எழுதணும்னா அங்க இடம் பத்தாது. அதனால நான் கீழே எழுதுறேன். In presence of dry ether. இப்ப என்ன ஆகுது? இந்த இடத்துல ஒரு Na ஒரு Cl ஓட ஒரு NaCl, இன்னொரு Na இங்க இருக்கிற Cl ஓட இன்னொரு NaCl. ஸோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 NaCl வந்து வெளியில போயிடும். அப்போ இந்த கார்பனும் ஒன்னோட ஒண்ணு கம்பைன் ஆகும்போது நமக்கு n octane கிடைக்கும். ஸோ CH3 CH2 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 4 5 6 7 8 2 4 6 8 plus 2 NaCl. So இதுதான் 1 chlorobutane to n octane conversion. அடுத்தது last conversion, 10th conversion, benzene to biphenyl. So எழுதுவோம் நம்ம benzene to biphenyl. ஸோ நம்மளுக்கு பைஃபினைல் ஃபார்மேஷன் வந்து எங்க படிச்சிருக்கோம் அப்படின்னா ஃபிட்டிக் ரியாக்ஷன்ல படிச்சிருப்போம். ஸோ அப்போ நம்மளுக்கு பைஃபினைல் அப்படின்னாவே நம்மளுக்கு ஃபிட்டிக் ரியாக்ஷன் ஞாபகம் வரணும். ஸோ அப்போ ஃபிட்டிக் ரியாக்ஷனுக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல் பார்த்தோம்னா அரைல் ஹேலைட்ஸ் தான் வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல். ஆனா இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பென்சீன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பென்சீனை ஒரு அரைல் ஹேலைடா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். பென்சீன், இந்த பென்சீனை நான் என்ன பண்ண போறேன்? குளோரின் கூட ட்ரீட் பண்றேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஃபெரிக் குளோரைட். ஸோ அப்ப என்ன ஆகும்? இந்த பென்சீன்ல இருக்கிற ஒரு கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனும் இதுல இருக்கக்கூடிய சிஎலும் HCl வெளியில போடும். ஸோ எந்த கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் வெளியில போதோ அந்த கார்பன்ல மீதம் இருக்கக்கூடிய ஒரு Cl போய் அட்டாச் ஆகும். ஸோ நான் இந்த இடத்துல கீழே காமிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கு. இப்ப Cl இப்படி இருக்கு இல்லையா? இதுல இருக்க இந்த Clம் இந்த Hம் என்ன ஆகும்? HCl போயிடும். அப்ப அந்த பென்சீன் ரிங்ல ஹைட்ரஜனுக்கு பதிலா இந்த Cl போய் அட்டாச் ஆகும்போது நமக்கு குளோரோபென்சீன் கிடைக்கும். குளோரோபென்சீன் கிடைக்கும். சோ இது மாதிரி நம்ம 2 குளோரோபென்சீன் எடுத்துக்கிறோம். 2 குளோரோபென்சீன் எடுத்து சோடியம் மெட்டல் 2 சோடியம் மெட்டல் போடுறோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். அப்ப என்ன ஆகும்? அங்க சொன்ன மாதிரியே தான் ஒரு Na இந்த Clோட NaCl போயிடும், இன்னொரு Na இந்த Clோட சேர்ந்து இன்னொரு NaCl போகும். அப்ப மொத்தமா 2 NaCl நம்மளுக்கு எலிமினேட் ஆகும். அப்ப இந்த கார்பனும் ஒன்னோட ஒண்ணு டைரக்டா கனெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு பைஃபினைல் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்ப அந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி எழுதும்? இந்த பென்சீன் ரிங் அப்படி கொஞ்சம் தலைகீழா போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எழுதும் போது ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம எழுதியிருக்க வாட்டத்திலேயும் நீங்க போடலாம். நான் அதையும் போட்டு காமிக்கிறேன். இப்படியும் எழுதலாம். இது வந்து நம்ம திருப்பி எழுதியிருக்கோம். அல்லது இப்ப நம்ம இங்க போட்டிருக்க வாட்டத்துக்கே போட்டோம்னா
இது ஒரு பென்சீன் ரிங். ஸோ இது வந்து மேல இருக்கிற பென்சீன் ரிங்னா, இந்த பென்சீன் ரிங் போய் எதுல அட்டாச் ஆகுது? இதுல அட்டாச் ஆகுது. எந்த கார்பன்ல இருந்து நம்ம வந்து அந்த Cl எடுக்கிறோமோ, அந்த இடத்துல போயிட்டு அந்த பென்சீன் ரிங்க அட்டாச் பண்ணும். ஸோ இது பைஃபினைல் பிளஸ் 2 NaCl. பேர் எழுதுவோம். இது தெரியும் நமக்கு. பென்சீன். இது குளோரோபென்சீன். இது பைஃபினைல். சரியா? ஸோ இதுதான் கன்வர்ஷன் ஆஃப் பென்சீன் டு பைஃபினைல். ஸோ மொத்தம் 10 கன்வர்ஷன் பார்த்திருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இந்த கன்வர்ஷன்ஸ்ல ஒரு 3, 4 கன்வர்ஷன்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கன்வர்ஷன் தான். ஸோ பிராக்டிஸ் பண்ணுனீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.